ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா மேம் ரெசிபீஸ். இன்றைக்கி எங்கள் ஆற்றுல லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்னங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த வாழைத்தண்டு எப்படி இவ்வளோ ஒயிட்டாக இருக்குன்ற டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். காத்தால டிஃபனுக்கு கெட்டியான கார சட்னி வித் மொறு தோசை தான். கார சட்னியில் துளியோண்டு பூண்டும் வச்சு அரைச்சிருக்கேன், சுவை டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு சுட சுட பொன்னி புழுங்கல் அரிசி சாதம், கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்புன்னு சொல்லுவாங்க. தேங்காய் அரைச்சி விட்டா காரக்குழம்பா, ஸோ இதுக்கு பேர் காரக்குழம்பு. தேங்காய் அரைச்சி விட்டு கத்திரிக்காய் காரக்குழம்பு. அந்த வாழைத்தண்டை வச்சு ஒரு கூட்டு பண்ணியாச்சு. கூட்டை அரைச்சி விடலை, தேங்காயை தாளித்து கொட்டி இறக்கியிருக்கேன். இந்த வாழைத்தண்டை மோரில் போட்டு நறுக்கி மோரில் போட்டு வச்சோன்னா இப்படியே வெள்ளையாகவே இருக்கும். இது முதல் நாள் நைட்டு நறுக்கினதான், பாருங்கள் எவ்வளோ வெயிட்டாக இருக்குன்ட்டு. அடுத்தது ரசம், வெறும் ரசம்தான், பச்சைப்புளி ரசம்னு சொல்லுவாள், அதை தான் தாளித்து கொட்டி ரசம். இதுதான் இன்றைக்கி எங்காத்து லன்ச் மெனு அண்டு பிரேக்ஃபாஸ்ட் மெனு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.